தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். கூட்டணி கணக்கு தொடர்பாக அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இடையே பேரவையில் காரசார விவாதம் நடந்து கொண்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பெற இருக்கிறோம் நேயர்களே. ரமேஷ் வணக்கம். இப்ப இந்த விவாதத்துல என்னென்ன பேசிட்டு இருக்காங்க, அது தொடர்பான முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். அரசியல் கூட்டணி தொடர்பா கூட்டல் கழித்தல் கணக்கு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யம் தான் இன்றைக்கு சட்டப்பேரவையில மீண்டும் எதிரொலித்திருக்கு. எதற்கான இந்த கூட்டல் கழித்தல் கணக்கு அப்படின்னா, சட்டப்பேரவையில இன்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவாதத்துல சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு பேசினார். அப்ப கணக்கு கேட்டதால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் கணக்கு கேட்ட விவகாரத்தை பேரவையில குறிப்பிட்டு, அதிமுக கணக்கு கேட்டதால தொடங்கப்பட்ட கட்சியோ அதே மாதிரி 2026 முடிக்க வேண்டியவர்களுடைய கணக்கு எல்லாம் முடித்து அதிமுகவினுடைய கணக்க முன்னாள் அமைச்சர் பேரவையில பேசியிருந்தாரு. இதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறுக்கிட்டு பேசும்போது, கணக்கு கேட்டு ஆரம்பித்த கட்சி தான் அதிமுக. பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இடையே கூட்டணி கணக்கு தொடர்பான காரசார விவாதம் நடந்து கொண்டு வருகிறது. அதிமுக என்ற கட்சியே கணக்கு கேட்டதால் தான் அறிவிக்கப்பட்டது என்ற ஒரு விவாதம் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு சட்டப்பேரவையில் இது தொடர்பாக விவாதத்தை வைத்திருக்கிறார்கள். அதிமுக வெர்சஸ் அமைச்சர்கள் இடையே தற்பொழுது இந்த கூட்டணி கணக்கு என்பது நடந்து வருகிறது. 2026 முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து எங்கள் கணக்கை தொடங்குவோம் என்று அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு தன்னுடைய விவாதத்தை பேரவையில் பதிவு செய்திருக்கிறார். அமைச்சர்கள் மற்றும் அதிமுக உறுப்பினர்களிடையே பேரவையில் கூட்டணி கணக்கு தொடர்பான இந்த விவாதம் என்பது நடந்து வருகிறது. தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.